மாத்தியா மாத்தியா என்னடா மாத்தியா டேய் கேந்துடா. அப்ப இருந்து உனக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஒன்னு இந்த ட்ரெய்லரை மாத்துன்னு சொன்னேன், மாத்தினியா? மாத்தல. சரி அது பரவாயில்ல. சோ கண்டென்ட் மாத்தணும்னு சொன்னேன், மாத்தல. இப்போ என்னடா மாத்தியான்னு கத்திக்கிட்டு இருக்க? சரி உன் ஊர் எதுடா? மாத்தல. அதுவும் மாத்தலையா? மாத்தியா தடிச்சடியில இன்னும் செத்துருப்பா மச்சான். என்னடா கனவு கண்டுக்கிட்டு இருக்க? ஷோவை ஸ்டார்ட் பண்றா மச்சான். ஆக்சுவலா நான் கனவு கண்டுக்கிட்டு தான் மச்சான் இருந்தேன். கனவுல ஒன்று போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் மச்சான். கனவுல நீ என்ன அடிச்ச? சத்தியமா கனவுல போட்டு அந்த அடி அடிச்சு. சாரி மச்சான். அந்த மாத்தலன்னு கத்துனது நானு. மாத்தல கத்தினி. அப்புறம் நான் வந்து எழுப்பினவங்க மாத்தினியான்னு கேட்டேன், நீ இல்லை மாத்தியான்னு கேட்டேன். அதான் மாத்தினியான்னு கேட்டு அடி அடிச்சுட்டு இல்லை ஊர் இது மாத்தலன்னு எல்லாம் கனவு. அப்போ நீங்கள் அடிச்சது கனவுல? ஆமாம். போன வாரம் கூட நான் வந்து பிரியாணி வாங்கி தர மாதிரி ஒரு கனவு கண்டேன் மாத்தியா. அது உனக்கு வயிறே ஃபுல்லாயிருச்சு நீ சொன்னேன். அது சாப்பாடு விஷயம் அதோட முடியுது. அடிச்சு விட்டு கனவுன்னு சொல்லி சமாளிக்காத மச்சான். கொண்ட மேல சத்தியமா கனவு தான் மச்சான். பிலீவ் மீ. ஊர்க்காரங்க எங்க? இந்த மாத்தலக்காரங்க தான். அவனுங்களும் மாத்தல. ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு. வரேன். சரி நீ எதுவும் கண்டுபிடிக்கலையே? இல்ல இதுவும் கனவா இருக்கும். ஷோக்குள்ள போலாம். திஸ் இஸ் ட்ரெண்டிங்ல விடுங்க. நம்ம ஷோக்கு வந்து யார் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஸ்ரீலங்கால பெஸ்டான ஆத்தென்டிக்கான ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கிற விஜய் ப்ராடக்ட்ஸ் தான். உங்க வீட்டுல வந்து சமையல் வேற லெவலா அப்படி தட்டி தூக்கி தாமரத்தை வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா விஜய் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி. ஆமாம், அவங்க 30 வருஷமா இயற்கையாக கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் வச்சு அவங்க அந்த இதெல்லாம் ப்ரொடக்ஷனை செய்கிறாங்க. அதே மாதிரி எந்த கலப்படமும் இல்லை, நவீன இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி செய்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தியே ஆகணும். நம்ம ஜூலியன் ப்ரொடக்ஷனோட பெரிய ப்ரொடக்ஷனா விஜய் ப்ரொடக்ஷன். ஓகே விஜய் ப்ராடக்ட்ஸ் மறக்காம வாங்கிருங்க. ஆண்டி வீட்டில் குழம்பு கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் பரவாயில்ல, டக்குன்னு கடைக்கு போயிட்டு விஜய் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. வேற லெவலாக இருக்கும். அங்கிளே வீட்டை உங்களை காலை சுற்றி போன மாதிரி வராது. அப்போ நீங்கள் என்ன அடிக்கல? இல்லை அங்கிளுக்கு 1/4 கிலோ கருவாடை வாங்கி போட்டாலே வருவார் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே அங்கிள். இப்போ நம்ம என்ன சத்தியமா அடிக்கல மச்சான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தீம் வருதா இல்லை ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஷோ பார்க்கட்டும். அடுத்த கண்டென்ட்டை பார்த்து ரொம்ப வலிக்குது அவங்களுக்கு. ஆமாம் சரி மச்சா, அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க அது நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கறி வச்சிருப்பாங்க? நல்லா இருக்கும்ல. என்னடா என்ன உளறிக்கிட்டு இருக்கே? நீ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியாதான் வருதா? அது வருதா? நிறைய வருதா? நல்லா பசியில் இருக்கேன், சாப்பிட்றோம். சரி நான் ஒரு கேள்வி பதில் சொல்றியா? சொல்லு. ஒருத்தன் எக்ஸாமுக்கு பயங்கரமா படிச்சுட்டு போனோம், செம்ம படிப்பு படிச்சிருக்கான். இந்த காமெடியாக நான் அடிச்சு விட்டேன். அப்போ வேற கேள்வி கேட்குறேன். கேளு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டான்ஸ் போட்டிக்கு போயிருக்கான். பயங்கரமா ஆடி இருக்கான். செம்ம ஆட்டம் ஆடி. ஆனா அப்பயும் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. நல்லா ஆடுறான், டான்ஸ் போட்டிக்கு போகிறான், நல்ல திறமையானவன்ற, ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க தெரியல. நல்லா கீரி புள்ளட்ட கேட்டு சொல்லு. இல்லையே மச்சான். ஏன்னா அவன் அங்கே போய் ஜோகி ஆடி இருக்கான். அதனாலதான் அவரு கனவு கண்டது நிஜத்தில் நடக்கும் பாருங்க. பேசிக்காக பார்த்தா அது கனவு தான். ஓகே வந்து இது கோல்டா? இப்போ எதுக்கு நீ சிவா மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க? இல்லை இது கோல்டா? கோல்டு இல்லை, சில்வர். ஓகே இப்போ நீங்கள் அடுத்த சேர்க்க கொடுங்க, நான் சும்மா இங்கே பக்கத்தில் கடை அடமானம் வச்சுட்டு வரான்றீங்க. பார்த்துட்டு வாங்க நீங்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார், உட்காருங்க. சரி, இந்த உங்களோட ஹோட்டலுக்கு வந்து குக் கொண்டு தேவைன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் நான் இந்த பார்த்தேன். அது சம்பந்தமாக பேசிக்கொண்டு தான் சார் வந்தேன். ஓ எஸ் இதுக்கு முந்தி வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கா உங்களுக்கு? ஓ சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கி எத்தனை வருஷம்? 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். வெரி குட். இப்போ தான் டிகா போர்ட் போட்டோம், அதுக்கப்புறம் ஐடி பாம்பு போட்டுடலாம்ண்ணா. நெக்ஸ்ட் ஐடி பாம்பு சாரா சார் முக்கியம் அது வேணாண்ணா. அப்புறம் வந்து நம்ம இது போட்டுடலாம், ஓல்டு வெர்சஸ் நியூஸ். சாரா போடுவோம். டே இருறா, அதுக்கப்புறம் வந்து இது தமிழ் வெர்சஸ் தெலுங்கு போட்டுடலாம். செம்ம இதா வேற மாதிரி இருக்கும் அந்த மேட்சப். சாரா போடுவோம். என்ன சாரா யாரும் சித்தி பொண்ணா இல்லை அத்தை பொண்ணா? பின்னடா சாரா பாம்பு மாதிரி நல்லா இருக்கு. நமக்கு சாரா பாம்பெல்லாம் செட் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐடி பாம்பு பார்க்க போறோம். சாரா போடுவோம். இல்லை கொஞ்சம் இருங்க, என்ன உனக்கு பாம்பு வைக்க போறேன். இப்போ என்ன பண்ண? ஐடியா சாராவா? ஐடி கமனாட்டி வா, அவங்க டீ வாங்கி வரேன். यूं ही बरस बरस कारी गठा बरसे हम यार भीग जाए इस चाहत की बारिश में. ஆமா அண்ணனா அந்த டீ குடிக்கும் போது எதுவும் கெட்ட வார்த்தையில் எதுவும் பேசுனியா?
அண்ணன் நான் திட்டல ஒன்று தானே திட்டினேன். இல்லை அண்ணனே என்னைய சொன்னேன். அண்ணன் ஒன்று இல்லை நான் வந்து கம் நாட்டி பாய் அப்படின்னு சொன்னேன். கம் நாட்டி பாய் நாட்டி பாய் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். சரி இப்போ நம்ம என்ன தான் சொல்லியிருக்கேன். நாட்டி பாய் மலை கூட ஸ்கூல் பக்கம் போயிருக்க மாட்டான் போல இது. சரி பேச்ச குறை பாட்டுன்னு பாடுறேனா? நீ பாடுறியா? ஆமா பாடி. இது என்னது என்ன ஸ்கேல்? வை மைனர் கொடுக்கவா? செட் மேஜர் கொடு. அதுதான் இது கொடுப்போம். பி மைனர் பி மேஜர் கொடுக்குறேன். ஏதாச்சும் ஒன்று கொடுறா. பி மேஜர் கரெக்டா? குடுறா. கொடுத்துட்டு இருக்கேன்டா பாடுறா. கம்மி பண்ணா? ఓకే అన్న ఆసవున ఒక్కమ దేవల్ సల్లితి పునోద్ గండ పులువం అమ్మావ గండ పులువంద ఉయాట అమ్మావ గండ పులువంద. ஏண்டா ஏண்டா ஏற்கனவே ஒருத்தன் ஆட்டையை போட்ட டியூனு நீ அவன்கிட்ட இருந்த ஆட்டையை போட்டு நீ சிங்கிள் வாசம் பண்ணிட்டு ஆல்ரெடி இருந்த வச்சனத்தை அவர் எடுத்திருக்காரு. இங்க இருந்த பாட்டை தான் விஜயாண்டனி ஆட்டையை போட்டு பண்ணாரு. இவர் வந்து விஜயாண்டனி ஆட்டா போட்டா பாட்டே இவர் எடுத்துன்னு பண்ணுவாராம். தக்காளி சட்னி ஆகிற ஓட்ட தக்காளி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பயங்கரமா ஒரு விஷயம் பார்க்க போறோம். அந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி கம்மியாயிரும். அது சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க. அது என்னது? அது நல்லா இருக்கும்டா. உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும்டா, அதனால தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி சரி வாங்கி தரேன், எடுத்து தரேன். சரியா? இப்போ வாங்க போலாம். சர்ப்ரைஸ்னா ஏதாவது சாப்பிட்றேன்னு நினைச்சிருப்பானோ? அப்படியே நினைச்சிருப்பேன். இல்லைல்ல அதுதான்டா. டேய் சாப்பிட்றேன் இல்லையா? சர்ப்ரைஸ்னா சாப்பிட்றேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னடா பசியில் இருக்க ஒரு மனுஷனை போட்டு போடா போடா போடா. எத்தனை சொல்ல? ஒரு ஃபுல் நார்மல் ஒன்று. என்ன சொல்கிறான்? ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பண்ண சொல்கிறான். நல்லா கட்டி தான் போகணும் இன்னைக்கு. ஓகே ஸோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். சிக்கன் நான் சொன்னேன். சிக்கன் எதுக்குடா சொல்லணும்? சொல்லு என்ன பைத்தியம். சொல்லு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சர்ப்ரைஸ் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஓகே ஸோ சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக பல பேர் வந்து பல கோடி பேர் வந்து மண் சோறுலாம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தட் சோறு மண் சோறு கொஞ்சம் ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ் மறுபடியும் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக பாருங்க, வேற மாதிரி இருக்கும். என்னண்ணே சோறு இல்லையா? என்ன பட்டாசு போட்டா பண்ணி மாதிரி அவ்வளோ டென்ஷன் இருக்கு. சோறு இல்லையா? ஓ சர்ப்ரைஸ்னா சோறு போடுறாங்கன்னு நினச்சிட்டியா? ரைஸ்னா என்ன மச்சான்? டேய் சர்ப்ரைஸ் ரைஸ் கிடையாதுடா, அது சர்ப்ரைஸ். இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம். டேய் பாட்டிகார்டு பசங்க அப்படி வரக்கூடாதுன்றது. போய் ஃபோன் நம்பரை போடு, யாருக்காவது குழப்பலாம் போ. ஹலோ மாமி. ஓ சொல்லுங்க. ஏன் எடுத்தா போனை கட் பண்றீங்க? நானா? ஓ நீங்க யாரு? நான் வள்ளத்துல வந்தேன். சரியா? வள்ளத்துல வந்தேன் நான். கல்லடி பாலத்துக்குள்ள பொறுத்துட்டு வல்லம் அதை எடுக்க நம்ம இப்ப நிக்கான எல்லாம் ஆடிட்டு என்ன பாட்டை பாடுறானுலாப்பா. நீங்க யாரு? நான் மாமா கூப்பிடுறேன். எடுத்து யாரு மாமா? நம்ம சூரி மாமா. ராங் மாமா. சூரி மாமான்றாரு. சூரி மாமா? சூரி மாமா தெரியாது. சூரி மாமா இல்லை. நீங்க சூரி மாமா தெரியாது. நான் இங்க சூரிக்குள்ள மாட்டிட்டு நிக்கேன். இப்ப என்ன கப்பல் மாத்திட்டு மாட்டிட்டு என்ன மாட்டிட்டு? கப்பல் அங்க அது கல்லடி பாலத்துக்கு மாட்டிட்டேன். எடுக்கலாம நிக்கிற மாமி. கப்பல் மாட்டிட்டாங்க. எடுக்கலாம். சூரி மாமியை கூப்பிடியா? நீங்க யாரு தம்பி? கூட பேர் என்ன? என்ன பேர்? சூனேஷ். சூனேஷ் மாமி. சூனேஷா? சூனேஷ் இல்ல சூனேஷ். சூனேஷ் நான் கால கட்டுறது அது இல்ல. கப்பல்ல வந்த சரியா? வால் பிடிச்சிட்டு அமர்ந்த வர நான் வள்ளத்தை போட்டு இப்படி வலிக்க போய் கல்லடி பாலத்துக்குள்ள பொறுத்துட்டு பக்கத்துல இருந்து அவன் குதிச்சுட்டான் தண்ணிக்குள்ள. நான் காய்ச்சி நீங்க சூரி மாமா இல்லையா மாமி? இல்லையே மாமி. இன்னைக்கு ஏன் மாமி இப்படி ஏறீங்க? நான் இப்ப 4-5 பேர் கோல் அடிச்சுட்டேன். யாரும் பாரானு இல்ல. சரியா? எனக்கு சூரி மாமி தெரியா? உங்களை தெரியா? உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து சூனேஷ். என்ன இப்ப மாமி நான் அவர்த்த வந்துட்டு ஒரு கொட்டான போட்டு தள்ளுங்களேன் கப்பலை வந்துடும் பலியால. சரியா? கொட்டான போட்டு தண்ணீங்க நான் பலியால நான் எடுத்துருவேன். சரியா? ரால் இருக்கு. நான் 5 கிலோ ரால் எடுத்தேன். 1 கிலோ
ஹலோ ஓ அக்கோ எவ்வளோ நிற்கிங்க எங்கே நிற்கிங்க இப்போ வீட்டையா 6 மணி கேட்குறீங்க. நான் அந்த கல்லடி பாலத்துக்கு கப்பல் ஓட்டிட்டு வந்தேன். நான் கப்பல் பொறுத்துது அடிக்கலுமா வழியே அப்படியே கிடக்கட்டும். அவனுடைய பக்கத்தில் ரால் விஷயம்ன்ற சொன்னால் அவன் இந்த இதெல்லாம் கொண்டு வருவானுங்கள், கொச்சி மட்டும் எல்லாம் அப்படியே மேந்துட்டு காலம் எழும்பி வாங்க. இல்லைம்மா இல்லைம்மா அக்கோ அக்கோ ம் என்னண்ணா இது நான் ரால் பிடிக்குதாம்மா இந்த அப்போ கப்பல் பொறுத்துது பாலத்துக்கு இல்லை கப்பல்லையும் மோட்டு மனுஷன் ராத்திரிக்கு வருவாங்க. அது கடலுக்கு தாண்டா போவான், இது ஆறுடா. இல்ல மேனே விளங்காம கதைக்காங்க மேனே. நான் ராலை பிடிச்சிட்டு வந்தேன் சரியா கப்பலை தாட்டு போட்டா தாக்கல்ல கப்பல நான் விளக்க வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன், லாம்ப வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் ஆளும் வந்தேன். நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன், ஒன்றும் கிடக்கல. பக்கத்துல இருந்த சரம் இருந்தது. அப்ப நான் சொன்னேன் டக்குன்னு கலட்டு மச்சான், நீ ஷோர்ட்ஸ் போட்டியா டக்குன்னு சரத்தை கலட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு நான் எடுத்து திரும்புறேன். அவனும் பாஞ்சிட்டான் இதுக்குள்ள கடலுக்குள்ள, கப்பலும் போய் நிக்குது பொறுத்துது. என்ன இது? அதுக்குதான் இந்த புலனாய்வு விரிச்சிக்கு அவங்களுக்கு அறிவிச்சு விட்டு போட்டு வாங்க. புலனாய்வுனா நம்மள வந்து ஆய்வு செஞ்சு விட்டுருவான். இல்ல இல்ல அந்த நாயை தான் வீட்டுக்குள்ள கட்டி போட்டுப்பாங்க. நீ போ. புலனாயா? அந்த புலனாய் நாட்டு நாயில நான் கேட்கல. இப்ப என்ன இருப்ப கப்பல் பொறுத்துது பொறுத்தாக முக்கி ஒரு மாதிரி எழுது. இல்ல மணி பொறுத்தார் பூமி யாருவான்னு சொன்னதானே. அப்ப நான் பொறுக்கேன்னா பொறுத்துது நிக்க நிப்பேன். நல்ல சந்தோஷமாக நின்று எப்போ மிதக்குறியோ அப்போ வந்து சரி. இப்படி காய்க்காய்ங்க சரியா? ஹலோ ஹலோ அக்கா சொல்லுங்க. வடிவா இருக்கா கேட்குறேன். காளிகோயில் தேருக்கு உங்களை விட்டு யாராவது போனவங்களா? இல்ல போயில ஒருத்தர், நாங்க கோயிலுக்கே போயில. முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு நிற்கும் சரியா? சரி சொல்லுங்க என்ன பிரச்சனை. குவாரண்டைன் பண்ண வேண்டி வரும் அக்கா. குவாரண்டைன் பண்ண வேண்டி வரும். இல்ல இல்ல நாங்க ஒருத்தரும் போய். நீங்க ஒருத்தரும் போயிலன்னா நாங்க நம்புற மாதிரி நீங்க வாக்குமூலத்தை தரணும் நமக்கு. நாங்க போயில சொல்றேன். நீங்க போன்ல ஒண்டாமத்துங்களேன், ஒண்டாமத்தி சொல்லுங்க. நான் இப்ப கோயிலுக்கு போயிலன்னுங்க சொல்லுங்க. நான் காளி கோயிலுக்கு போயில ஒருத்தர். அப்படி இல்ல, நான் காளி கோயிலுக்கு செல்லவில்லை. நான் காளி கோயிலுக்கு செல்லவில்லை. திருப்பி ஒண்டாமத்துங்க. சரி, உங்களோட வீட்டை இருக்கிற யாருக்கா இருமல் தும்மல் இருக்கா? இல்ல இல்ல ஒருத்தர். ரெண்டாமத்துங்க. எங்கள் வீட்டில் இருக்கும் யாருக்கும் இருமல் தும்மல் எதுவும் இல்லை. எங்களோட வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு ஒருத்தருக்கும் இருமல் தும்மல் இல்ல. அப்படியே வடிவா சொல்லுங்களேன். அப்ப இது வாக்கு மூலம் தானே, இது நாங்க பதிவு தானே செய்யறோம். வடிவா சொல்ல என்ன உங்களுக்கு? எங்கட வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு ஒருத்தருக்கும் இருமல் தும்மல் இல்ல. அப்படி இல்ல, எங்கள் வீட்டில் வசிக்கும் எவருக்கும் இருமல் தும்மல் தொண்டை எரிச்சல் காய்ச்சல் போன்ற 10 விதமான கொரோனா தொற்றுக்கான அறிகுறியும் இல்லை. 10 விதமான போன்ற என்று யார் சொல்ற? போன்ற 10 விதமான போன்ற ஒரு அறிகுறி இல்லை. ஏன்னாப்பா தடுமாறீங்க? 10 போன்ற 10 விதமான கொரோனா தொற்றுக்கான அறிகுறியும் இல்லை. 10 விதமான போன்றேன்னாப்பா விடுறீங்க? போன்ற 10 விதமான கொரோனா அறிகுறிகளும் யாருக்கும் இல்லை. இலக்கம் 2 அமத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் யாராவது கொரோனா தொற்று இருக்கும் நபரோடு பழக்க வழக்கத்தில் இருந்தீர்களா? இல்லை. இலக்கம் 3 அமத்தோணும். எங்கள் வீட்டில் இருக்கும் யாரும் நிச்சயமாக அதிநிச்சயமாக கொரோனா தொற்றுக்குள்ளாகிய யாருடனும் சத்தியமாக பழக்கம் வைக்கவில்லை. இது சத்தியம். நிஜம். உண்மை. சரி, இலக்கம் 3 அமத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் அருகில் இருக்கும் பகுதிகளில் யாராவது கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார்களா? 4 அமத்துங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் யாரும் எவரும் நாய் பூனை போன்ற எந்த மிருகங்களும் கூட கொரோனா தொற்றுக்கு உள்ளாகவில்லை. இலக்கம் 4 அமத்துங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் வவ்வால் கறி போன்ற விடயங்களை உண்டிருக்கிறார்களா? இல்லை. இலக்கம் 5 அமத்துங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் எவரும் எக்காலமும் வவ்வால்
வவ்வால் கறி, காட்டு நரிக்கறி. காட்டு நரிக்கறி. அது நாங்க என்னன்னு சொல்றது, பக்கத்துல சாப்பிடுறது எங்களுக்கு தெரியாது என்னன்னு நான் சொல்றது. நீங்க சொல்லுங்க, நான் அடுத்த பக்கத்து வீட்டுக்கு அடிச்சு அவங்கள்ட்ட கேட்க. சரியா? காட்டோனான் போன்ற கொடிய விலங்குகளை உண்ணவில்லை. போன்ற கொடிய விலங்குகளை காட்டோனான் யார் சொல்ற? நான் வந்து சொல்றா. சொல்லுங்க என்ன? காட்டோனான். காட்டோனான் இது என்னது? காட்டோனான்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்றாங்களாக்கா, சாப்பிடுது கொரோனா பரப்பிட்டு திரியிறானு. இந்த உங்களுக்கு தெரியாத முல்லைத்தீவில் 2 பேர் காட்டோனான் அடிச்சு சாப்பிட்டு கொரோனா வந்து அதான் பேனா பண்ணுறாங்க. சரியா? நம்ம விளையாட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம சொல்லுங்க அக்கா. வேலை இருக்கு அக்கா. கடைசி கேள்வி இதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி கட்டு தானே, கவரு கட்ட எடுத்துருவோமா? ஒரே ஒரு கவர் இருக்கு. டேய் ஏன்டா கவர் கட்ட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடாதடா. அப்புறம் பாக்குறவங்க அப்புறம் அவங்க ஒரு கவர் எடுத்துருவாங்க. வாந்தி எடுத்துருவாங்க. பின்ன என்னடா கவர் சாங்காவே போட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம இட்ஸாடா நம்ம இட்ஸுக்கும் இந்த ஷோக்கும் 10 வித்தியாசம் சொல்றா. சொல்லு. செட்டு போட்டிருப்பாங்க நம்ம இட்ஸ்ல. ஆமா, அவனும் கிரீன் ஸ்கிரீன்ல தான் போய்கிட்டு இருக்கான். கிரீன் ஸ்கிரீனா கலர் கலரா போட்டிருப்பாங்க. ப்ரொடியூசர் இவரே தான். அப்போ கண்டென்ட் இவரே தான். அப்புறம் அண்ணன் வந்து உட்கார டைமு அதே தான். அண்ணன் வந்து எடுக்கிற டேக்கு அதே தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் வந்து சொல்கிற விஷயங்கள் அதே தான். அப்போ என்ன வித்தியாசம்? டேய் நாளையிலேருந்து இந்த சோலை நம்ம இந்த ஆள் மூலம் இந்த சோலை விட்டு எடுக்கணும்டா. கடத்து டேக்கு கூட நான் வர்றேன். கட்டை என்னத்தை கொடுக்குறது? ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவோமா? ஏதாச்சும் ஒன்று பாருங்களேன். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ எக்ஸ்கியூஸ் மீ, ஷோ முடிக்கிறதுக்கான டைம். ஆமா, ஒரு கேள்வி இருக்கு மச்சான், கேட்கவா? கேளு. அதாவது ஒருத்தன் வந்து ஸ்கிரீன் செட் பண்ணி போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தானா. ஆனா அவனால அந்த படத்தை பார்க்கவே முடியல. ஏன் படத்தை பார்க்க முடியும்? அவனுக்கு குருடா, கண்ணு குருடா? இல்ல, அவன் செட் பண்ணது கிரீன் ஸ்கிரீனா. ஐயோ, பெரிய ராக்கெட்னு சொல்லிட்டாரு. அப்படி என்னடா அந்த கிரீன் ஸ்கிரீன்ல இருக்கு? கிரீன் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியாதா? இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம்ல, பின்னாடி இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, நீங்க வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அது கிரீன் ஸ்கிரீன் தான். அது நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்யூட்டர்ல உள்ள சேஞ்ச் எல்லாம் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு ப்ளூ ஸ்கிரீன் மாதிரி காட்டும். டக்கு நானே மாத்துங்க. எப்படி பல வித்தைகளை கையில வச்சிருக்கானு ஐயா. நீங்க இதை நினைப்பீங்க பின்னாடி ஸ்கிரீன் எல்லாம் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. வசந்தன் டிவில பெரிய பட்ஜெட்ல இந்த ஷோ போயிட்டு இருக்கு. பாகுபலியே கிரீன் ஸ்கிரீன்ல தான் எடுத்தாங்க. அப்ப நீங்க பாகுபலி பிரபாஸா? ஏடா கட்டப்பா கட் பண்ணிட்டு நீ வந்து பிரபாஸ்ங்கறியாடா? இத கட்ட பத்தி என்ன சொல்லாடே? இப்பலாம் மரங்களை வெட்டி சாய்க்கிறாங்க. இது என்ன சிங்கராஜா கட்டன்னு விட்டு வந்திருக்க? சிங்க அதான் சொல்றேன். இங்க எல்லாம் கட் பண்ணிருக்க, நடுவுல மட்டும் விட்டு வச்சிருக்கேன். அது விழா கட்ட போறேன். விழா இங்கிட்ட ஒரு விழா, இங்கிட்ட ஒரு விழா. சிங்கராஜா கட்டு. இந்த பின்னாடி இருக்கிற வெட்டி எடுத்துருவியே? வெட்ட மாட்டேன். கொஞ்சமா வந்து நடுவுல கொஞ்சம் மரங்களை வளர்க்கணும், பூமியை செழிப்பா வச்சிருக்கணும். அம்மா மரம் வெட்டுறதுலாம் நிறுத்திடு. ஆமா சரியா? இனிமே உன்னை கோடாலியாடு எங்கேயோ பார்த்தேன், அதே கோடாலி மண்டைய பொழுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம விஜய் ப்ரொடக்ட்ஸ் பத்தி சொல்லி மறந்துட்டோம்ல. ஆமா, அவங்க வந்து இயற்கைக்கு எந்த சூழல் என்ன சொல்லுவாங்க, அது பாதகம் இது பண்றது. பாதகம் இல்ல, அதே மாதிரிங்க நவீன இயந்திரங்கள் வச்சிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி மூலப்பொருட்கள்லாம் இயற்கையாவே எடுக்கிறாங்க. 100க்கு 100 வீதம் நம்ம நாட்டு ப்ராடக்டாவே இருக்கு. 100க்கு 100 வீதம்டா நம்ம நாட்டு ப்ராடக்டாவே இருக்குது. ஸோ நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து சமையல் வேற லெவல் டேஸ்டா தட்டி தூக்கி தாமதம் வாங்குற மாதிரி இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து எட்டி பார்த்து இன்னும் கறி கொஞ்சம் நாங்களே அப்படின்னு கேட்கணும். அப்படின்னு கெஞ்சணும். அந்த மாதிரி வந்து வித்தியாசம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும். சர்ப்ரைஸா? அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணா கூட நீங்க வந்து விஜய் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஆமாங்க, நீங்க எங்க போனாலும் வாங்கலாங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் வாங்கலாம், வீட்டுல ரோட்ல கடைகள்லயும் வாங்கலாம். வீட்டுக்கு போயிடலாம். அப்ப நாங்க போயிட்டு வர்றோங்க. போயிட்டு வரோம். இது அவர் என்ன சொல்றாரு? பண்ணியாச்சு. களவெட்டி பொந்துல